இந்த வீடியோ முசிறி கங்கா கார்ஸ்லங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்பீங்க, ஃபுல் லோன் கேட்பீங்க, அதே மாதிரி கண்டினியூ லோன் கேட்பீங்க, கண்டினியூட்டி கேட்பீங்க. அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் லோ பட்ஜெட் கார்களுடைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த டைம். போன டைம் கொஞ்சம் மிடில் பட்ஜெட் கார்கள் போட்டிருந்தோம். இந்த டைம் கொஞ்சம் உங்களுக்கு லோ பட்ஜெட் கேட்டகரி நிறையா கொடுத்துருக்காங்க, கொண்டுட்டு வந்திருக்காங்க. இங்கே என்னென்ன வண்டிகள்லாம் இருக்குது நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு பொலேரோ பிக்கப் ஒன்று இருக்குங்க. அது இல்லாமல் லோ பட்ஜெட் கேட்டகரி இல்லாமல் வெறும் 45,000 கிலோமீட்டர் ஒன்று வேகனார் இருக்குது, ரெனால்ட் குவிட் இருக்குது, ஓமினி இருக்குது. எப்பவுமே ரொம்ப குவாலிட்டியாக தேடக்கூடிய கார்களான அல்டோ இருக்குது, வென்டோ இருக்குது, சாண்ட்ரோ இருக்குது, ஐட்டன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெனால்ட் வந்து டஸ்டர் இருக்குது. இந்த சைடில் உங்களுக்கு 2 நானோ இருக்குங்க, 2 நானோ, 2 ஸ்பார்க்கு, இதுவுமே லோ பட்ஜெட் கேட்டகரியில். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கண்டினியூட்டியில் வெர்னா இருக்குங்க. வெறும் 50,000 இருந்துச்சுன்னா போதும், இந்த காரை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் டியூ. ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து லோக்கலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். தமிழ்நாட்டில் வேறு எங்கேருந்து நீங்கள் தேடாதீங்க. திருச்சி சரௌண்டு, முசிறி சரௌண்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் i20 இருக்குது. இந்த வண்டி நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்கு செலீரியோ எனக்கு ரொம்ப பிடிச்சி. எந்த ஒரு சப்ஸ்கிரைபர் யார் கேட்டாலும் ஆட்டோமேட்டிக் செலீரியோன்னா கண்டிப்பாக எடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ரிலேபிளாக இருக்கும். அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியாக ஃபுல் லோனே கிடைக்கும். இந்த வண்டி வந்து பெயிண்டிங் ஃபேட்னஸ்னால இந்த வண்டியுடைய வேல்யூ தெரியல. இது வந்து பெயிண்டிங் பண்ண அந்த காருடைய லுக்கே வேறு. 2017 மாடல் ரெனால்ட் குவிட் ஆட்டோமேட்டிக். சிட்டி டிரைவுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக நீங்கள் வண்டி ஓட்டணும். கிளச்சை பிடிச்சி கேர் போடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆட்டோமேட்டிக்குடைய அந்த ஒரு ஃப்ரீனஸ்ஸு. அந்த ஆட்டோமேட்டிக் வந்து அவ்வளோ டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம வண்டி ஓட்டலாம். ஒரு ஸ்கூட்டி ஓட்டுறோம் அப்படின்னா எந்தளவுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்குமோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கில். அதுவும் கிளிம்பரு ரெனால்ட் குவிட் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். கார்களுடைய அப்டேட்லாம் கண்டினியூவாக பாருங்கள். நிறையா வந்து கிட்டன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், கிட்டனான ஒரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் லோ பட்ஜெட் கேட்டகரியில் தேடிங்கனாலே கண்டிப்பாக பண்ணக்கூடாத கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆபத்தையும் தரும். வாங்க கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வேகமாக பார்த்துடலாம். முழுசாக பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அண்ணா வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கண்ணே. ரெகுலராக அப்டேட் தந்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. சரி, இந்த டயத்தில் என்ன மாதிரியான கார்கள்லாம் பார்க்க போகிறோம்னே? இந்த வாட்டி மோஸ்ட்லி எல்லாம் லோ பட்ஜெட் நிறையா இருக்குண்ணே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வண்டி லோ பட்ஜெட்டில் வச்சுருக்கோம். ஓகே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி நிறைய இருக்குது இந்த வண்டி. லோ பட்ஜெட் தான் போன டைம் வீடியோ போட்டோம். ஆமாம், போன டைம் போட்டப்போ எல்லாமே ஒரு 3 ரூபா பட்ஜெட் மேலே போய் மிடில் பட்ஜெட்டாக இருந்துச்சு. மிடில் பட்ஜெட்டில் இருந்துச்சு. இந்த வாட்டி லோ பட்ஜெட்டாக ஃபுல்லாக இறக்கியிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லோ பட்ஜெட் தான் எல்லாமே. லோ பட்ஜெட்லையும் பார்த்து சிங்கிள் ஓனர் கார்கள், சிங்கிள் ஓனர் வண்டிகளாக தான் இருக்குது. நல்ல மெயின்டெனன்ஸ் வண்டியாக எடுத்துருக்கோம் பார்த்து. ஓகே. எந்த வண்டியிலையுமே இந்த வாட்டி வேலை செய்கிற மாதிரி எடுத்து ஒர்க் பார்க்குற மாதிரி வண்டி கிடையாது. எல்லாமே நீட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஃபைனான்ஸ் கிடைக்குமா? ஷோரூமுடைய அட்ரஸ் சொல்லிடுங்க. ஃபைனான்ஸ் நம்ம எப்பயும் சொல்கிறது போல தான், எல்லா வண்டிகளுக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்காது. ஒரு லேட்டஸ்ட் மாடல் 2013-14 அதுக்கு மேலே போகிறப்ப ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமரோட ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி லோனே வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஆமாம். கங்கா கார்ஸ் முசிறி, திருமுருகன் நகர், துறையூர் ரோடு. நீங்கள் திருச்சியிலேருந்து வரணும்னா முசிறி டுவர்ட்ஸ் நாமக்கல் சேலம் ரோடு. நீங்கள் முசிறி பஸ் ஸ்டாண்டில் நீங்கிட்டு கூப்பிட்டீங்க அப்படின்னா பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கார் பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹூண்டாய் சாண்ட்ரோனே. 2012 மாடல், 2 ஓனர், பெட்ரோல் வண்டி. ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,04,000 ஓடி இருக்கும். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் தான். வண்டியில் ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு, ஒரு சின்ன டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு கூட மாறலை வண்டியில். அப்படியே காட்டுங்க, தெரியும். ஆமாம், நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டும் மாறலை. ஓகே. ஒரிஜினாலிட்டியே இருக்கு வண்டி. 2012 மாடல், 2 ஓனர், பெட்ரோல், 1,02,000 ஓடி இருக்கு. ஒன்று ரெண்டுமே ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான். வண்டி எடுத்தா எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. அந்த தெரியும், வெயில்னா தெரியும். இது அந்த வண்டி மேக்ஸிமம் நிழல்ல தான் வச்சு. ஆமாம். வண்டி ஏசியுமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் கூலிங். புது வண்டியில் என்ன கூலிங் இருக்குமோ அதே கூலிங் இந்த வண்டியில் எதிர்பார்க்கலாம். கண்டென்சர் கூலிங் கையில் புதுசு போட்டிருக்கு. புதுசு. ஆமாம். அப்போ மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். சென்ட்ரல் லாக், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் 2,25,000 கோட் பண்ணுறோம். 2,20,000 கோட் பண்ணுறோம். ஓகே. லோன் வந்து ஒரு 1,000 ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம். அந்த வண்டிக்கு 1,20,000, 1,50,000 வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. 12 மாடலு, 2 ஓனரு. கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 கோட் பண்ணுறோம். 1,000 ரூபா லோன் பண்ணிக்கலாம். ஓகே. பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். 2,20,000 கேட்குறோம். பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. அந்தளவுக்கு வண்டி வந்து ஓட்டி பார்த்தோம்னா குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்குது. சஸ்பென்ஷன், மெக்கானிசம், கிளச்சு, கியரு எல்லாமே தரமாக இருக்கும் வண்டியில். நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு ஹூண்டாய் i10. 2013 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல், 1.2 கப்பா இன்ஜின் வரும். 13 ஒரே ஓனர் தான். 1.2 கப்பா இன்ஜின் வரும். 1,10,000 ஓடி இருக்கு. வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் வண்டியில் சின்ன ஸ்க்ரன்ச்சு, டென்ட்டு, ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது. நல்லா இருக்கு. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும்.
ஆனா சீட் கவர்லாம் புதுசு போட்டிருக்கேன். வண்டியில என்ன ஒரு மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் சிஸ்டம் டிஸ்பிளே மட்டும் போயிடும் இந்த வண்டியில. அந்த ஆமா, வெயில்ல நிக்கிறதுனால எல்லா வண்டியிலுமே போகும். ஆமா, அந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், உருகிரும். அதான் மேட்ரு. சீட் கவர்லாம் இப்பதான் நேத்து தான் போட்டுச்சு. ஓகே. 13 ஒரு ஓனர் பெட்ரோல். சரிங்கண்ணா, அப்ப மியூசிக் சிஸ்டம் ஒர்க் ஆகும் தானே? என்னன்னா மியூசிக் ஒர்க் ஆகும். ஓகேண்ணா. மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஆனா அந்த டிஸ்பிளே வியூ ஆகாது. வியூ தெரியாது. நம்ம என்ன ஆப்ஷன்ல இருக்குங்கற என்ன எஃப்எம்ல இருக்கா யூஎஸ்பி மோட்ல இருக்கான்னு தெரியாது. ஓகேண்ணா. பேக் வைஃபர்லாம் இருக்குது. என்ன மாடல்? சூப்பரா இருக்குண்ணா. ஸ்போர்ட்ஸ் டைப்ண்ணா. 13 ஒரு ஓனர் பெட்ரோல் ஸ்போர்ட்ஸ். கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2,75,000 கோட் பண்றோம். கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் வந்து ஒரு 2,000 லோன் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரொஃபைல் கஸ்டமரா இருந்தாங்க அப்படின்னா 2,000 லோன் பண்ணிக்கலாம். மினிமமா ஒரு 2 ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஓகேண்ணா. என்ன இது டாப் மாடல் 13ங்கறீங்க? ஆமா, ஒரே ஓனர் தான். இது 12 2 ஓனர்ங்கறீங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா கம்பேரிசன் ஒரு 50,000 தான் வித்தியாசம். பெரிய டிஃபரண்ட் இருக்காது. i10 பிடிக்கிறவங்களுக்கு i10. சாண்ட்ரோல வந்து என்னன்னா அந்த இன்ஜின் குவாலிட்டி ரீஃபைனிங் இது போப்பாங்க. ஓகே. பழைய இன்ஜின் அது எப்பயுமே வந்து வேலை வைக்காத அது சாட்டு ஓடிட்டு இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் இத கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் ஸ்பேர்ஸ் கூட. ஓகே. அதான் டிஃபரண்ட். பட் ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்றேன். ஆமா. இது வந்து எவ்வளவு சொன்னீங்க? 2,25,000. இது 2,75,000 தான் சொல்றேன். 13 ஒரு ஓனர் தான். ஆமா. ஓகே. அதுவும் டாப் பேக். இது ஸ்போர்ட்ஸ் டைப் எல்லாம் இருக்கு. மிட் வேரியன்ட் தான். வண்டி நல்லா இருக்கும். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணே. ரெண்டு வண்டியுமே தரமா இருக்குண்ணே. அடுத்த வண்டி போலாமா? அடுத்த வண்டி போங்க. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட்ண்ணே. ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சமான வண்டி இது. Volkswagen. ஆமா, எனக்கு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே மோஸ்ட்லி Volkswagen தான் வச்சிருக்காங்க. Volkswagen Ventone 2015 ரெஜிஸ்ட்ரேஷன். 2015 மேக் 15 ரெஜிஸ்ட்ரேஷன். 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்குண்ணே. ஓகே. ஓனர்ஷிப் மட்டும்தான் 3. 1,10,000 30,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி தான். ஓ. ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் ஃபில்டர் எல்லாமே மாற்றி வச்சிருக்காங்க. எடுத்தா ஒரு 7,000 கிலோமீட்டருக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது வண்டியில். 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைலைன் தானே. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல்ஸு, மியூசிக் சிஸ்டம், அதே மாதிரி ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும். ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் தான். ரியர் ஏசி வென்ட்ஸு எல்லாமே வந்துடும். டாப் அண்ட் மாடல்னால எல்லாமே கொடுத்துரும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் கிளாஸ் கொண்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி. ஒரு ஒரிஜினாலிட்டி வென்டோ எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சூப்பர் பீஸு. 130 ஓடி இருக்கு. வண்டி செம பிக்கப் இருக்கும். 130 140 அசால்ட்டா போகும் வண்டி. வெண்டோவை பத்தி சொல்லவே வேண்டியல. மார்க்கெட் லீடர். ஒரிஜினாலிட்டியோட கிடைக்கிற வண்டிகள் வந்து இப்ப ரேர் தான். ஆமா. அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்க வண்டி நல்லா இருக்கும். ஒரு சிலர் போர் மெயின்டெனன்ஸ்ல விட்டுறாங்க. பொதுவாகவே இந்த வண்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கார் டேங்க் டீசல் எப்பயுமே மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணோம்னா இன்ஜெக்டர் லைஃப் நல்லா இருக்கும். ஆமா, இல்ல இன்ஜெக்டர் வேலை வரும். பொதுவா டீசல்லே அப்படி பண்ற மிஸ்டேக் அதான். என்ன பண்ணுவோம், ட்ரை கண்டிஷன்ல வச்சு ஓட்டுறது, ட்ரைல வண்டியை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறப்ப இந்த ஜெர்மன் இது வந்து நார்மல் இன்ஜெக்டர் கிடையாது. இது வந்து வேற ரகமான இன்ஜெக்டர். அதனால அந்த இன்ஜெக்டர் சீக்கிரம் லாக் ஆயிரும். நிறைய பேர் தெரியாம தானே. மேக்ஸிமம் இப்போ வந்து டீசல் கார்னா உங்களுக்கு டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட் தான். ஆமா, நீங்க பென்டோ கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3,75,000 கேட்குறோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். 3,75,000 கேட்குறோம். நேரில் வாங்க, கம்மி பண்ணி கொடுக்கலாம். 15 மாடலு, 3 ஓனர், டீசல். லோன் வேணும்னா ஒரு 320 ஈஸியாக கிடைக்கும் இந்த வண்டிக்கு. 3,20,000 லோன் பண்ணி கொடுத்துடலாம். டஸ்டர். நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு ரெனால்ட் டஸ்டர்ண்ணே. 2000 ஒரு நல்ல காம்பேக்டான எஸ்யூவி சொல்ல போனா. ஆமா, ரெனால்ட்லேயே ஒரு சூப்பரான ப்ராடக்ட். இப்போ வர்றதில்லை, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆமாம், வண்டி நல்லா இருக்கு. 2015 மாடலு, சிங்கிள் ஓனர், RXL டீசல். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,30,000 ஓடி இருக்கும். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தானே. வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கு. அதெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணி வச்சிருவேன். இப்போ நீங்கள் வீடியோ எடுக்க வரையில. ஆமாம், வண்டி காட்டணுங்கிறதுக்காக அப்படியே கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இதை இப்போ நீங்கள் பெயிண்டிங் விட்டுருவேன். நீங்கள் நம்ம கஸ்டமர் வந்து பார்க்கல கிளியராக இருக்கும், தெளிவாக இருக்கும். நீட்டாக பெயிண்டிங் பண்ணி ரஃபிங் பாலிஷ் போட்டு பக்காவாக கொடுத்துடலாம். 2015 மாடல், சிங்கிள் ஓனர், மெக்கானிசம் எல்லாமே சூப்பராக இருக்குண்ணே. சஸ்பென்ஷன் ஆகட்டும், இன்ஜின் ஆகட்டும், டிரான்ஸ்மிஷன் ஆகட்டும், கிளச்சு, இன்ஜெக்டர் எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டி ஒரு நல்ல டஸ்டர், ஒரிஜினாலிட்டியான டஸ்டர் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சூப்பர் ஆப்ஷன். 15 மாடல், சிங்கிள் ஓனர், RXL டைப்பு டீசல், 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வரும். இது கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 450 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. லோன் வந்து ஒரு 3,350 ரூபா 4 ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு. 2015 மாடல், ஒரு ஓனர், டீசல், 130 ஓடி இருக்கு. 450 கேட்குறோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இனிமேல் பார்க்கறது எல்லாமே லோ பட்ஜெட். போன வாட்டி வீடியோ போட்டிருந்தோம். மோஸ்ட்லி உங்க ஆடியன்ஸ் எல்லாமே கேட்டது எல்லாமே வந்து லோ பட்ஜெட் தான் கேட்குறாங்க. கண்டிப்பா 2 ரூபா பட்ஜெட்குள்ள, 1 ரூபா 1.5 ரூபா பட்ஜெட்ல என்கொயரி அதிகம். அதனாலவே வந்து நாங்க லோ பட்ஜெட்டா நிறைய எடுத்துட்டு வந்தோம். கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ரெடி கேஷ் கொடுத்து எடுத்துக்குவாங்க. உங்களுக்கும் ஒரு இப்போ நாளைக்கு ஏதாவது சின்ன இதுனா கூட வண்டியை கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். அது மாதிரி நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா,
கம்மியான ரேட்ல எங்க வேணாலும் கார் கிடைக்கும். ஆனா ஒரு நம்பிக்கையோட வாங்கணும்னா கண்டிப்பா. நான் போடுற வீடியோ போடுற இந்த மாதிரி முஸ்லி கங்கா கார்ஸ்லாம் வந்து நம்பிக்கையா நீங்க போகலாம். நல்லா இல்லாட்டியுமே இந்த வண்டி நல்லா இல்ல இருக்கிற வேலையை சொல்லி கொடுத்துரும். இந்த விஷயத்தை இதை பண்ணிக்கங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துரும் அப்படிம்பாங்க. சரிண்ணே, வண்டி பார்க்க லோ பட்ஜெட்டா இருந்தா கண்ணாடி அந்த இதெல்லாம் பார்க்க நல்லா நல்லா இருக்குண்ணே. வண்டி இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான். வண்டி நல்லா இருக்கும். 2009 மாடல்ண்ணே. சிங்கிள் ஓனர் பெட்ரோல். ஆல்டோ LXi ஒரு ஓனர்ல இருக்கு. வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா 2030 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி லோ பட்ஜெட் நம்ம கொடுக்குறப்ப சின்ன சின்ன வேலை வெட்டிகள் இருக்க தான் செய்யும். கண்டிப்பா இருக்கு. அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. ரொம்ப குவாலிட்டியா 100% குவாலிட்டி கண்டிப்பா எந்த லோ பட்ஜெட்லையும் கொடுக்க முடியாது. நம்ம ஒரு 1 லட்ச ரூபா வண்டி கொடுக்குறோம் அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். எடுத்து ஒரு 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். இதான வண்டி நல்லா இருக்கும். இதுல எந்த செலவும் கிடையாது. சென்ட்ரல் லாக் வந்துடும். மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங்கு, பவர் விண்டோஸ் வந்துடும். 2009 ஒரு ஓனர். எஃப்சி அப் டு 2000. ஆமாண்ணா, எஃப்சி 2030 வரைக்கும் இருக்கு. இது கோட் பண்ற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 1.25 லட்சம் கோட் பண்றேன். பார்க் அண்ட் சேல் வண்டி தான். பிக்சர் பிரைஸ் கிடையாது. கம்மி பண்ணி வாங்கி தரேன். கஸ்டமர்கிட்ட பேசி முடிஞ்ச அளவுக்கு நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரேன். ஓகே, வண்டி நல்லா இருக்கும். ஒரு ஓனர் வண்டி மேக்ஸிமம் பேசி நல்லபடியா வாங்கி கொடுங்க. இல்ல வண்டி நல்லா இருக்கும். சில்வர் கலர் வண்டி. ஆமா, ஆல்டோல இந்த சில்வர் நல்ல மூவிங் இருக்கும். கண்டிப்பா. இது வந்து ஒரு எப்படி சொன்னா ஆபீஸ் வெஹிக்கிள்னு சொல்றோம். ஆமா, சிட்டிக்குள்ள மேக்ஸிமம் இந்த பேங்கிங் செக்டார்ல எல்லாருமே இந்த வண்டி யூஸ் பண்ணுவாங்க. இந்த வண்டி சென்னைக்குள்ள பார்த்தோன்னீங்களே, இந்த வண்டி ஏகப்பட்ட வண்டி அல்ல இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமாமா, ஏன்னா சென்னைக்குள்ள பார்க்கிங் பண்றது இது சின்ன சிட்டி டிராஃபிக், பார்க்கிங் இஷ்யூஸ், அதனால ஏசி நல்லா இருக்கும். ஆமா, வண்டி கம்ஃபர்டபுளான வண்டி. ஒரு லேடிஸ் டிரைவிங்க்கு சூப்பர் ஆப்ஷன் தான். ஓகேண்ணே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு வேகனார்ண்ணே. இந்த வண்டிலாம் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. 2005 மாடல் சிங்கிள் ஓனர். ஒரிஜினலாவே ஓடுனது 49,000 தான் ஓடி இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? ஒரிஜினலாவே 49,000 தான் ஓடி இருக்கு. உங்களுக்கு அது இன்டீரியர் பார்த்தா தெரியும். நம்ம சொன்னாலும் உங்களுக்கு இதாகாது. இன்டீரியர் அந்த இதை ஷோ பண்ணி காட்டுங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே. ஆனா வெயில் எந்த வண்டியிலுமே இந்த இதெல்லாம் கிளிக்காம வச்சிருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, இது முதற்கொண்டு அப்படியே இருக்கும். ஆமாண்ணே, அந்த 45,000 அப்புறம் என்ன அது? இந்த வண்டி ஓடி இருக்கலையே. ஏசிலான புது வண்டியில என்ன கூலிங் இருக்குமோ அதே கூலிங் இந்த வண்டியில எதிர்பார்க்கலாம். வாவ். 2005 மாடலு LX. பவர் ஸ்டேரிங் வராது இதுல. ஓகே, எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும். ஆர்சி ஓனர்ட்டே இருந்துச்சு. அப்படியே போய் எடுத்துட்டு வந்தோம். அவர் அப்படியே அந்த உள்ள பார்க்கிங்ல ஒரு 3 வண்டி நின்றுச்சு. 3வது வண்டியா அது உள்ள நின்று பாட்டி இருந்தாரு. கஸ்டமர்ட்டே போய் எடுத்தேன். அவரு தான் ஆர்சி ஓனருமே. ஓகே, டயர் மட்டும் நீங்க மாத்திருக்கீங்க? ஆமா, டயர் இல்ல, அவங்களே இது பண்ணி கொடுத்தாங்க. நம்மளா இது பண்ணல. ஓகே, 4 டயருமே புதுசு இல்லண்ணே? 4 டயர் புதுசு. இன்சூரன்ஸ் லைவ்ண்ணே. ஓகே, இன்சூரன்ஸ் 1 இயர் லைவ்ல இருக்கு. மோஸ்ட்லி லோ பட்ஜெட் இந்த வண்டிக்கெல்லாம் யாரும் இன்சூரன்ஸே போட மாட்டாங்க. ஆமா, அவர் இருந்தாலும் வண்டி ஓட்டுறதுல இருந்தாலும் லைவ்ல போட்டு வைக்கணும்னு வச்சிருக்காரு. 2005 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல். வண்டி எக்ஸலண்டா இருக்கும். சென்னையில இருந்து நான் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தேன் அந்த வண்டியை. அது சரி. 90-100 நேத்து தான் வந்துச்சு வண்டி. 90-100 வந்தேன். சூப்பரா இருந்துச்சு. மைலேஜுமே பாத்தீங்கன்னா ஒரு 18+ கொடுத்துச்சு. கோட் பண்ற பிரைஸ் 1.20 கோட் பண்றோம். பிக்சட் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். 1.20. பவர் ஸ்டேரிங் வராது. LX தான். வண்டி நல்லா இருக்கும். ஆனா ஒரு ஆம்னினா 2006 மாடல் சிங்கிள் ஓனர். இது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கஸ்டமர் ஹெவியா தான் சொல்றாரு. அப்படியா? என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஃபுல்லா ஒர்க் பார்த்திருக்காரு. இன்ஜின் ரீஒர்க் பார்த்திருக்காரு. எல்பிஜி அட்டாச் பண்ணிருக்காங்க. அந்த பின்னாடி வர குரோன்லாம் வேலை பார்த்துருக்காங்க. அப்படியா? கியர் பாக்ஸ், கிளச்சு எல்லாமே ஃபுல்லா வேலை பார்த்துட்டாங்க. மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் வண்டி சூப்பரா இருக்கும். அதனாலதான் 1,25,000 கேட்கறாரு. அதுல இருந்து ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம். 2006 மாடல் எஃப்சி லைவ்ல இருக்கு வண்டி. 28 வரைக்கும் லைவ்ல இருக்கு. 1.25 கேக்குறாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல வாங்கி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கேட்டாலும் ஆனா வண்டியை ஓட்டி பார்த்தாங்கன்னா ஓகே தானே? இல்லைன்னா வண்டி ஓட்டி பார்த்தாங்கன்னா பிடிக்கும். கண்டிப்பா சின்ன சின்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு. அடிச்சா பெயிண்டிங் பண்ணி எடுத்து பண்ணணும், இல்ல செலவு பண்ணி வச்சுன்னா பெயிண்டிங் பண்ணணும். அவுட்லுக் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். ஆமா, மெக்கானிசம் ஓட்டி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வண்டி எடுப்பாங்க. அதாவது வண்டியோட இன்ஜினுக்காக எடுக்கணும்னா இந்த வண்டி எடுக்கலாம். கண்டிப்பா. 10வது எல்பிஜியோட இருக்கு வண்டி. 2015 ஆம்லி கூட ஓட்டுறதுக்கு அந்த ஃபீல் இருக்காது. அந்த மாதிரி இருக்குது. இதுல என்னமோ ஒரு இன்ஜின் சொல்லுவாங்களே, அந்த இன்ஜின் கார்பரேட்டர் இன்ஜின் கிடையாது. இது MPFI தான். MPFI தான் கேட்பாங்க அதிகமா. கார்பரேட்டர் கிடையாது, MPFI தான். வண்டி நல்லா இருக்கும். ஓட்டி பார்த்தா கண்டிப்பா பிடிக்கும். வண்டி யாருக்குமே பிடிக்கும். ஓகேண்ணே, லோ பட்ஜெட்டுக்கு வாங்க. ஆமா, 1.25 கேக்குறாங்க, கம்மி பண்ணி வாங்கி தரோம் முடிஞ்ச அளவுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஒரு போலோண்ணே. போலோ. ஆமா, வண்டி கஸ்டமர் வண்டி இப்பதான் கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஃப்ரண்ட் எல்லாம் கொஞ்சம் இதாதான் இருக்கும், டேமேஜா தான் இருக்கும். வேலை இருக்கத்தான், வேலை இருக்குது. ஆமா, வண்டியில ஒர்க் இருக்கு. ஆனா இது இன்ஜின் நல்லா இருக்கும். இன்ஜினுக்கு கேரண்டி கொடுக்கலாம். 11 மாடல் 3 ஓனர் டீசல். கஸ்டமர் 1,000 ரூபா கேக்குறாரு. ஏதாவது கம்மி பண்ணி எடுத்துறேன். 1,000 ரூபா கேக்குறாரு. ஆமா, 1.50 கேக்குறாங்க. 11 மாடல் 3 ஓனர் டீசல். அண்ணா இப்போ நான் சிம்பிளா கேக்குறேனே, இன்ஜின் சம்பந்தமா என்னென்ன வேலை இருக்கானே?
இந்த வண்டி இல்லைங்களா, இன்ஜின் சம்பந்தமா எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க. வண்டி அவுட்லுக் தான் பத்தாது. அவுட்லுக் ஏன்னா நான் 100 ரூபா பட்ஜெட். ஏன்னா இந்த வண்டி இன்னைக்கு நான் எடுக்க போனோம்னா 20 லட்ச ரூபா வரும். 15 லட்ச ரூபா வருமா? 15 லட்ச ரூபா நீ போல நிப்பாட்டிட்டான் 15 லட்ச ரூபா வரும், கண்டிப்பா வரும். இல்ல இதே செக்மெண்ட் தானே ஸ்விஃப்ட் 11 லட்ச ரூபா வருது. கண்டிப்பா. ஸோ நான் அந்த கேட்டகரிக்கு நான் 1 லட்ச ரூபாங்கிறேன்னு வச்சுங்களேன். நான் இன்ஜினை தவிர மற்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரி ஒர்க் பாத்துக்கலாம். இன்ஜின் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சிலவங்களாம் ரெடிலாம் பண்ண தேவையில்லை. ஓட்டிங் தெரியும், எனக்கு வண்டி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பிக்கப், சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். மெக்கானிசம் சூப்பரா இருக்கும் இந்த வண்டியில. நம்ம 25 கொடுக்கும்னு சொல்றாங்களே. 22 23 கொடுக்கும் மைலேஜ் டீசலுக்கு. ஆமா, 3 சிலிண்டர் இன்ஜின் தான் வரும். எடுத்து சும்மா லோக்கல்ல சவாரி ஓட்டிட்டானா அது காசு ஆகி போயிடும். உண்மைதான். 1.5 லட்ச ரூபாயில சம்பாரிச்சு தூக்கி அப்புறமா தூக்கி போட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்களும் இருக்காங்க. எடுக்கிறதே எடுக்கிறோம், நல்ல வண்டியா எடுக்கணும், வேலை இல்லாம இருக்கணுங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. எடுத்து வேலை பார்த்துக்க ரெடியா இருக்கவங்க இந்த வண்டி தாராளமா எடுக்கலாம். பெரிய வேலைலாம் கிடையாது. ஃப்ரண்ட் ஹெட்லைட்டை கரெக்ட் பண்ணணும், பம்பர் கரெக்ட் பண்ணணும், ஃபிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க் தான் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. ஆமா, மற்றபடி மெக்கானிசம் எல்லாமே சூப்பரா இருக்கும். உள்ள இன்டீரியர் நல்லா தானே இருக்கு. இன்டீரியர்லாம் ஓகே தானே, ஒன்றும் பெரிய டேமேஜ்லாம் கிடையாது. எடுத்து செலவு பண்ண தயாரா இருக்கவங்க தாராளமா அந்த வண்டி எடுத்துக்கலாம். 1,000 ரூபாங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல போல கிடைக்காது. கம்மியா சொல்றோம்னா வேலை இருக்கு, அதுல இருந்து பெஸ்டா கம்மி பண்ணி கொடுக்கலாம். அடுத்த வண்டி போலானே. ஆனா நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது எல்லாமே ஒரு 1 லட்ச ரூபா வண்டி. ஒரு 4 வண்டி இருக்கு. 2 நானோ, 2 ஸ்பார்க். ஓகே, 2 ஸ்பார்க்குமே ரெட் கலர் தான். ஆமா, 2 ஸ்பார்க் 2 நானோ. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை பாத்துறோனே. இது 2014 மாடல், சிங்கிள் ஓனர் தான். ட்விஸ்ட் டைப், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ எல்லாமே வந்துரும். உங்களுக்கு ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் முத கொண்டு வந்துரும். ஆமா, ஒரிஜினலாவே ஓடி இருக்கு. டாப் மாடல்ல. ஆமா, XT ட்விஸ்ட் டைப். இது வந்து உங்களுக்கு நார்மல் பழைய அந்த 13 14ல வந்ததெல்லாம் வந்து ட்விஸ்ட் வராது. ஆமா, இதுல ட்விஸ்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் விட்டு போட்டான். பவர் ஸ்டீரிங் வரும், சென்ட்ரல் லாக், மியூசிக் சிஸ்டம். ஆமா, எல்லாமே வந்துரும். சிலதெல்லாம் டிக்கிலாம் ஓபன் பண்ண முடியாது. 14 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல், 35,000 தான் ஓடி இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர், சர்வீஸ் ரெக்கார்டு கையில கொடுக்குறேன். ஆமா, 35 சர்வீஸ் ரெக்கார்டு கையில கொடுக்குறேன். ஓகே, ட்விஸ்ட் தான். ட்விஸ்ட் லோகோ கூட ஒட்டிருக்கு பாருங்க. ஆனா வந்து 15க்கு மேல தான் டிக்கி ஓபன் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்க. இது வந்து ஓபன் பண்ண முடியாது. ஆனா வந்து பவர் ஸ்டீரிங் எல்லாம் வந்துரும். பவர் ஸ்டீரிங், மியூசிக் சிஸ்டம், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துரும். ஒரு வருஷத்துக்கு ஒரு அப்கிரேட் போட்டு 15க்கு மேல தான் டிக்கி ஓபன் கொடுத்தான். சரி, நான் இப்போ இந்த இன்சூரன்ஸ் 1 இயர் லைவ்னே. இந்த நானோக்கு என்ன ரேட்னு கேக்குறீங்க? 120 கோட் பண்றேனே. ஏதா கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பெரிய டிஃபரண்ட் இருக்காது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும். என்ன மாடல் சொன்னீங்கன்னா? 14 2014 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல், XT டைப். எத்தனை ஓனர்னு சொன்னீங்க? ஒரே ஓனர் தானே. ஒரே ஓனர். 35,000 கிலோமீட்டர். ஆமா, 35,000 கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். வண்டி சூப்பரா இருக்கும் டிரைவிங்லாம். இது பாக்குறது ஒரு ஸ்பார்க்னே, செவர்லெட் ஸ்பார்க். இதுவும் 2010 மாடல், சிங்கிள் ஓனர் தான். இதுவும் வண்டியில 4 டயருமே புதுசு. அதே மாதிரி அந்த நேனோவுக்கு சொல்ல மறந்துட்டேன். நேனோவுக்குமே ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு, பேக் ஆவரேஜா ஒரு 80% இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ் நேனோல. இதுவும் 2010 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல், 4 டயருமே இதுல புதுசு. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் லைவ். கோட் பண்ற பிரைஸ் 120 கோட் பண்றேனே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஏசி, பவர் ஸ்டீரிங், மியூசிக் சிஸ்டம், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துரும். என்ன கிலோ ஓடி இருக்கும்? இது 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. வண்டி நல்லா இருக்கும். 2010 மாடலு, சிங்கிள் ஓனர். இந்த வருஷம் கடைசி தான் எஃப்சி வரும். இப்போ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டிசம்பர் மந்த் தான் எஃப்சி வருது. 10 ஒரு ஓனரு. கோட் பண்ற பிரைஸ் 1,20,000 கோட் பண்றோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்கும். வண்டி டிரைவ் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க. ஸ்பார்க்லேயே மோஸ்ட்லி இந்த ரெட் கலர் வந்து நிறைய விட்டான். ஆமா, நிறைய விட்டாங்கிறதோட நிறைய பேர் வாங்கினாங்க. ஆமா ஆமா ஆமா, ஸ்பார்க் ரெட் வந்து கொஞ்சம் ஃபெமிலியர். இதை மூடிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ரீவேல்யூஷன் அதெல்லாம். ஆனா டவேராவை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாங்குறாங்க 2008, இன்னைக்கு 3.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாங்க. உண்மைதான். அப்ப அதே 2015 வண்டி இன்னைக்கு நாங்க நம்ம ஆபீஸ்ல கொடுத்தோம் 6,30,000 கொடுத்தோம். ஆமா, நம்மள கஸ்டமர் ஒருத்தர் ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்கணும். கிடைக்காதுன்னு நினைச்சலாம் பயப்பட வேணாம். நீங்க வண்டி எடுத்தாலுமே நாளைக்கு ஃபியூச்சர்ல ஸ்பேர்ஸ் எதுவும் கிடைக்கலாம், எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் வாங்கி கொடுக்குறோம். ஓகே, என்ன மாதிரி ஸ்பேர்ஸ் ஆனாலும் சரி அதை வாங்கி கொடுத்துரும். அதுதான் உங்களுக்கு வாங்கின கார்னா நாளைக்கு உங்கள்கிட்ட தான் வாங்கினேன், இது மாதிரி எங்க வேலை பார்க்கணும் சொல்லி எங்ககிட்ட வாங்காட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற இடத்துல வண்டி எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் வாங்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா வண்டியும் நான் ஸ்பேர்ஸ் வாங்கி அரேஞ்ச் பண்ணி கூட கொடுப்பேன். கண்டிப்பா கொடுக்கும். சூப்பர். இந்த ஹெல்ப் நான் யாருக்கும் பண்ண மனசு வராதுன்னு சொல்லிட்டேன். நிஜமா பண்ணி தரேன். நம்ம வீடியோக்காக நான் அதை சொல்லல. நம்ம டைரக்டா டெல்லியிலே சப் டீலர் மாதிரி தான். அப்படியே எல்லா இதுவும் வாங்கி கொடுக்கலாம். இல்ல இதெல்லாம் நம்பிக்கை யாருக்கு வராதுன்னு இந்த மாதிரி ஒண்ணு எண்ணம்லாம். நம்ம அடுத்து ஒரு நானும் அதை பாத்துறோமா? போலானே. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது 2000. ஆனா இதை மட்டும் கேட்டு கட் பண்ணிங்க. ஒரு நேனோ தானே, 2011 மாடல், 3 ஓனர்ண்ணே. கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வண்டி தான். கோட் பண்றது 70 ரூபா கோட் பண்றாரு. ஒரு 65 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் எடுத்து கொடுத்துடலாம். வாங்க, அதுல இருந்து ஏதாவது கம்மி பண்ண முடியுமான்னு பாக்குறேன்.
இது 2011 மாடல் 3 ஓனர்ண்ணே. வண்டி நல்லா இருக்கும் டிரைவிங்லாம். ஏசி வந்து ஒர்க்கிங்ல இருக்காது. கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் 70,000 ரூபா கோட் பண்றாரு. ஒரு 60 ரூபா 65 ரூபா ரேஞ்ச் எடுத்து கொடுத்துடலாம். ஒரு ஓட்டி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான வண்டி. பெஸ்ட் ஃபார் டிரைவிங்ஸ். செகண்ட் ஹேண்ட்ஸ்ல ஒரு 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ்ல இன்னைக்கு 2 வீலர் 50,000 லோக்கல்ல இப்ப ஒரு நல்ல வண்டி கிடையாது. வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் போகணும்னு நினைப்பாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். டெய்லி பைக்ல வந்துட்டு போக முடியாது. இந்த வண்டியில எடுத்துக்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்கு. இன்ஜின் தரமா இருக்கும். வண்டி ரன்னிங்ல ஓட்டிட்டு இருக்க வண்டி தான். கஸ்டமர் வண்டி தான். டெய்லி ஆபீஸ்க்கு வந்துட்டு போறாரு. ஓகே. நீங்க எதுவும் ஓட்டி பாத்தீங்களா? நம்ம பர்சனலா ஓட்டலானே. அவர் ஓட்டின வகையில ஃபீட்பேக் சொன்ன வகையில சொல்றேன். வண்டி நல்லா இருக்கு. இன்ஜின் நல்லா இருக்கும். இருந்தாலும் வர்ற கஸ்டமர் வந்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம். ஆமா. ஓகே. நம்மளுக்கு பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் இல்லாம எல்லாருக்கும் ஓட்டி தானே காட்டுறோம். கண்டிப்பா ஓட்டி பார்த்து தான் நம்ம இருந்தாலும் வியாபாரம் பேசுவோம். பார்க்கறது ஒரு செவர்லெட் ஸ்பார்க்ண்ணே. ஸ்பார்க் இது 2011 மாடல்ண்ணே. 2 ஓனர் பெட்ரோல். வண்டி சின்ன சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கதான் செய்யும். கஸ்டமருக்கு பார்க் அண்ட் சேல் வண்டி தான். ஆமா. இருக்கிறவங்க செலவு பண்ணிக்கலாம். இல்ல 1 லட்சம் ரூபா கோட் பண்றாரு. ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலானே. வண்டி நல்லா இருக்கும். 2011 மாடல் 2 ஓனர் பெட்ரோல். 2 ஓனர் பெட்ரோல். 1 ரூபா கோட் பண்றாங்கன்னா ஏதாவது கம்மி பண்ணி எடுத்துடலானே. வண்டி இன்ஜின் மெக்கானிசம் நல்லா இருக்குண்ணே. அவுட்லுக் தான் கொஞ்சம் டென்ட் ஸ்கிராச்சஸ் தான். அவுட்லுக் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அவுட்லுக் பத்தாது. ஆனா மெக்கானிசம் நல்லா இருக்கும். ஏதாவது கம்மி பண்ணி எடுத்துறேனே. ஓகே. முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி எடுத்துறேன். நம்ம கஸ்டமர் வெஹிக்கிள் தானே ஏதாவது பேசி அனுசரிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஓகே. நெக்ஸ்ட் கார் போயிருமானே. நெக்ஸ்ட் போயிடலாம். ஒரு ரெனால்ட் குவிட்ண்ணே. கிளைம்பர் டைப் தான். 2017 மாடல் 2 ஓனர் ஆட்டோமேட்டிக் வண்டி. இது ஆட்டோமேட்டிக். ஆமா. பெட்ரோல் வண்டி சூப்பரா இருக்கும். ஆமா. வண்டி நல்லா இருக்குண்ணே. வண்டியுமே வந்து எதனால ரொம்ப நாள் நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் தான் சொன்னேன். அப்படியே இருக்கிற கண்டிஷன்ல வித்து கொடுங்கன்னு சொன்னாலும் நாங்களும் பெருசா கேர் பண்ணிக்காம போட்டுட்டோம். இந்த பானட் மட்டும் 15 ரூபா தானே. ஒரு 7 ரூபா கொடுங்க. நானே எல்லாம் நீட்டா பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துறேன். இதே 17 உங்களுக்கு வண்டி நல்லா இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல நீங்க 290 3 lakhs வரைக்கும் போயிட்டு இருக்கு. அவ்வளவுலாம் கோட் பண்ணல. 2,50,000 ரூபா வந்தா கொடுத்துருவோம். 2,50,000. நீங்க இந்த செலவுக்கு உண்டான காசு கொடுங்க. நான் செலவு பண்ணியே கொடுத்துறோம். நீட்டா பெயிண்ட் பண்ணி 2,50,000 நான் ஒரு 7,000 8,000 கொடுங்க. நான் நீட்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துறேன். ஆனா இன்டீரியரா ரொம்ப சூப்பரா இருக்குண்ணே. என்னென்ன காரணமா கஸ்டமர் இன்னும் அதுக்கு வாங்காம இருக்குது? அதான் அந்த இன்ஜின் எப்படின்னு இருக்கு. சூப்பரா இருக்கும். இன்ஜின் மெக்கானிசம் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும். கியர் டிரான்ஸ்மிஷன்லாம் வந்து பயப்படுவாங்க ஆட்டோமேட்டிக்ல ஃபெயிலியர் ஆகுமோன்னு. இந்த வண்டியில அந்த வாய்ப்பே கிடையாது. இன்னொரு வரைக்கும் இந்த மாதிரி கம்பெனில ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் ஆகியோ அல்லது இதுவும் சேம் உங்களுக்கு மாருதியில வர AMT தான் கொடுக்குறான். வேற இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாலாம் எதுவும் கொடுக்கல. சேம் AMT தான். ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுக்குறான். ஓகே. அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஏதோ ஒரு யாருக்கோ ஒரு நல்ல கஸ்டமர் நிக்குது. ஏன்னா இன்ஜின் நல்லா இருக்குங்கிறீங்க. இன்ஜின் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. பானட்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இதே பெயிண்டிங் பானட், இந்த பம்பர், அப்புறம் இந்த லெஃப்ட் குவார்டர் ரைட் குவார்டர் பேனல் கூட நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இல்ல ரைட் சைடு எல்லாமே நல்லா தான் இருக்கு பாருங்க. ஓகே. அப்போ நீங்க ஃபுல் பெயிண்டோட பண்ண தேவையில்ல. பானட் பம்பர் 2 அடிச்சா போதும். நல்லா இருக்கும் வண்டி. கண்டிப்பா இது எடுக்கணுங்கிறவங்க கண்டிப்பா எடுக்கலாம். நல்ல ரேட். இந்த ரேட்டுக்கு நீங்க மார்க்கெட்ல வண்டி கிடைக்கலாம். ஏன்னா இன்ஜினே நீங்க சொல்லிட்டீங்களா நல்லா. இன்ஜின் சூப்பரா இருக்கும். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்க நாளைக்கு என்ன கேட்கலாம். ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா. சூப்பர்ண்ணே. இந்த வண்டி முடிஞ்சுண்ணே. செலீரியோ முடிஞ்சிருச்சு. அட்வான்ஸ் ஆகி நிக்குது. செலீரியோல நிக்க மாட்டேங்குது. மூவ் ஆயிருது. செலீரியோ ஆட்டோமேட்டிக் தான் கொடுத்துட்டேன். அதான் ஆட்டோமேட்டிக் மூவ் ஆயிருது. ஓகேண்ணே. அடுத்த வண்டி அது பாக்குறது ஒரு i20ண்ணே. 2009 மாடல். FC இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது. ஃபிக்ஸடா ஒரு 140 கொடுத்தலானே. 1,40,000. ஆமா. வண்டியில சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு. அதனால விலை கம்மியா கொடுக்குறோம். அவுட்லுக் சூப்பரா இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். ஓகே. நான் டேஷ்போர்ட்லாம் நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குண்ணே. ஃப்ரண்ட் கிளாஸே மாறல. வண்டி ஒரிஜினாலிட்டியா தான் இருக்கும். பரவாயில்ல. 140 கொடுத்தலானே. 2009 மாடல் 2 ஓனர். FC இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது. பெட்ரோல் வண்டி. பெட்ரோலா? அப்ப பெட்ரோல் பெரிய செலவு வச்சுறாங்க. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா பெட்ரோல்னா ஒரு 17-18 கொடுக்கும் லிட்டருக்கு. கண்டிப்பா கொடுக்கணும். 15 கணக்கு பண்ணி நம்ம பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஓட்டி தெரிஞ்சா செலவே இல்லையே. ஓகேண்ணே. ஒரு 140 ஃபிக்ஸடா கொடுத்தலானே. 140. ஆமா. ஓகேண்ணே. இது என்ன வெர்னாவா? i20. ஆமாண்ணே வெர்னானே. இது 2011 மாடல்ண்ணே. ஆக்சுவலா இந்த வண்டி ஒரு டியூ கண்டினியூ ஆப்ஷன் கொடுக்கலானே. எப்படின்னா டியூ கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துடலாம். கண்டினியூட்டி கேக்குறோம். ஆமா ஆமா ஆமா. கஸ்டமர் வந்து அவரால டியூ கட்ட முடியல. ஆனா நீங்களே பார்த்து வித்து கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல என் பேர்ல டியூ கட்டினாலும் ஓகே அப்படின்ட்டாரு. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். 11 மாடலு. ஓனர் 4 ஓனர். அவர் தான் 4வது ஓனர். பெட்ரோல் வண்டி. வண்டி சூப்பரா இருக்கும். கோட் பண்ற பிரைஸ் 2,50,000 ரூபாய் கோட் பண்றோம். டியூ ஒரு 2 ரூபா இருக்கு. அவர் கைக்கு ஒரு 50 ரூபாய் கண்டிப்பா கொடுத்தாகணும். அப்ப 50 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க கண்டினியூட்டி பண்ணிக்கலாம். நல்ல கஸ்டமர். நான் இப்போ என் டாக்குமெண்ட் வந்து அந்த ஃபைனான்ஸ் கொடுக்கணும். ஆமா. கொடுத்தோம்னா அது அப்படியே நமக்கு மாத்துவாங்க. மாத்த மாட்டாங்க. நாங்க எங்களோட ரிஸ்க்ல நாங்க ஓன் ரிஸ்க்ல கொடுக்குறோம்.
ஓகே ஓகே, நல்ல கஸ்டமரா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அவங்களோட இப்போ ப்ரூஃப் எல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டு நாங்களும் ஒரு எஃப்ஐ மாதிரி அவங்க ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு எப்படி கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்கன்னு இது பண்ணிக்கிட்டு செக் பண்ணிட்டு கொடுத்துரும். ஆனால் இந்த 2,50,000 கிடைக்குதுங்கிறதுனால லக்ஸரி கார் வாங்கிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. லக்ஸரி காருக்கு செலவு பண்ற கண்டிப்பா செலவுகள் இருக்கும். மற்ற வண்டியை கம்பேர் பண்றப்ப நீங்க ஒரு ஸ்விஃப்ட்டுக்கு செலவு பண்றது இதுக்கு செலவு பண்றது ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமா, பட் அந்த அளவுக்கு ஆனா செலவு இல்ல தானே. செலவு இன்ஜின் சூப்பரா இருக்கும், மெக்கானிசம் டிரான்ஸ்மிஷன் நல்லா இருக்கு, டென்ட் ஸ்கிராச்சஸ் தான் இருக்கு. ஓகே, வண்டி 4 டயருமே பாத்தீங்கன்னா ஈவனா ஒரு 80% இருக்கும். 2011 மாடல், 4 ஓனர், 250 கோட் பண்றோம். 50 ரூபா எங்களுக்கு கொடுக்கணும், மீதி டியூ கண்டினியூ அப்படியே கண்டினியூ. ஆனா இந்த அளவுக்கு லோக்கல் கஸ்டமரா வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், வேகமா முடியும், அவங்களுக்கும் பெட்டரா இருக்கும். எங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே கிடைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப லாங்ல இருந்து வரவங்களுக்கு நான் ஃபாலோ பண்ண முடியாது. லோக்கல் கஸ்டமருக்கு இது கிடைக்கணும், செட் ஆகும். ஆமா, வெளியில இருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் சிரமம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு ஐகான், ஃபோர்டு ஐகான் 2010 மாடல் டீசல், 3 ஓனர்ண்ணே. வண்டி எஃப்சி எல்லாமே லைவ்ல தான் இருக்கு. ஓடி இருக்க கிலோமீட்டர் 2 லட்சம் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். டில்லோ ஒரு லாஸ்ட் ஒரு 2 சர்வீஸ் மட்டும் அந்த பையன் வெளியே விட்டாரு. ஆமா, 45 இன்ஜின் செமையா இருக்குண்ணே. வண்டியில இருக்கிற மைனஸ் நானே சொல்லிடுறேன். அந்த ரன்னிங் போர்டு பாருங்க, ரன்னிங் போர்டுலாம் ஓட்ட இருக்கு. ஆமா, ரன்னிங் போர்டு, இந்த மர்க்காடு இதெல்லாம் கொஞ்சம் டிங்கரிங் வேலை பார்க்கணும், அந்த பாடியில டிங்கரிங் வேலை பார்க்கணும். ஆனா மெக்கானிசம் வண்டி கத்தி மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்ஜின் நல்லா இருக்கு, கார் வந்து மேனியுமே நல்லா இருக்குண்ணே. மேனி உங்களுக்கு எதுவுமே இந்த தூரத்துல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், வண்டி ஒரு நல்ல லுக்கெல்லாம் இருக்கு. என்னன்னா அந்த கிட்ட வந்து பாக்குறப்ப இந்த ரன்னிங் போர்டு, அந்த பேட்ச் ஒர்க்கு, அதே மாதிரி இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரன்னிங் போர்டு பேட்ச் ஒர்க்லாம் தெரியும். பசங்க எல்லாம் ஈஸியா ஜாலியா எடுத்து ஓட்டிட்டு தெரியலாம் லோ பட்ஜெட்ல. ஏசி, மெக்கானிசம், சஸ்பென்ஷன், கியர், கிளட்ச் எல்லாமே சூப்பரா இருக்கும். வந்து ஓட்டி பார்க்க சொல்லுங்க, ஓட்டி பார்த்தா வண்டி பிடிக்கும். அப்ப என்ன கேக்குறீங்க? 1.25 கோட் பண்றோம். கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வண்டி தான், கம்மி பண்ணி கொடுக்கலாம். மாடல் என்ன சொன்னீங்க? 2010, 3 ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 1.25 கோட் பண்றோம், கம்மி பண்ணி அனுசரிச்சு எடுத்து கொடுத்தோம். ஆமா, வண்டி நல்லா இருக்குண்ணே. ஓகே, அவுட்லுக் பத்தாது. டீசல் 27 கொடுக்கும்னு சொல்றாங்களே, எவ்வளவு கொடுக்கும்? ஒரு 22 பிளஸ் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். 22 எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு ரிட்ஸ்ண்ணே, டீபோர்ட் சரண்டர்ண்ணே. 2016 மாடலு, 2 ஓனர், எல்டிஐண்ணே. கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் 2 லட்ச ரூபா கோட் பண்றாரு. ஏதாவது கம்மி பண்ணி வாங்கலாண்ணே. வண்டி கொஞ்சம் ஆமா கஸ்டமர் வண்டி தான், சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு. இன்டீரியர் நல்லா இருக்கும், டைமிங் செயின்லாம் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கு, அதனால கொஞ்சம் கம்மியா சொல்றாரு பட்ஜெட். 16 மாடல், 2 ஓனர், எல்டிஐ, டீபோர்ட் சரண்டர் வண்டி தான். 2 லட்ச ரூபா கோட் பண்றாங்க, கம்மி பண்ணி வாங்கி தரோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு மஹிந்திரா பிக்கப்ண்ணே. 2022 மாடலு, 2 ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸ் பர்மிட் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 65,000 தான் ஓடி இருக்கு ஒரிஜினலாவே. வண்டி நல்லா இருக்கும். டயர் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜ் தான். கஸ்டமர் 8,30,000 கோட் பண்றாரு. 22 மாடலு, எஃப்சி இன்சூரன்ஸ் பர்மிட் எல்லாமே லைவ்ல இருக்கு. எவ்வளோ? தொட்டி டேமேஜ் இல்லாத தொட்டி. எவ்வளோ க்ளீனா இருக்கு? 830 கேட்குறாங்க. 830. ஆமா, ஏதாவது கம்மி பண்ணி எடுத்து தரேன். ஓகே, இதுலயே வந்து இந்த போல்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைல்ல? அது என்ன வேரியன்ட் எனக்கு தெரியல. அது ஆனால் கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு கஸ்டமர் உங்க ஆடி இது யாரும் கேட்டாங்கன்னா நான் இது பண்ணி வரேன். ஆனால் தொட்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அது பார்க்கறது ஒரு மாதிரி பெரிய தொட்டி மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் இது நார்மலை விட இது வாழைக்கால் உடையதுக்குன்னே போடுறான்னு நினைக்கிறேன். ஓகே, அது என்ன டீட்டெயிலும் உங்களுக்கு கேட்டுட்டு வேணா இன்ஃபார்ம் பண்றாங்க. எவ்வளோ கிடைக்குமா? ஃபினான்ஸ் ஒரு 6 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஓகே, 6 ரூபா லோன் கிடைக்கும். 6 ரூபா 6 வரைக்கும் லோன் கிடைக்கும். எவ்வளோ? 2 ரூபா 1.75 இருந்தா போதும், மீதி லோன் பண்ணிக்கலாம். ஓகே, பார்க்கறது ஒரு லோ பட்ஜெட் தான், ஃபியாட் பேலியோனே. ஒரு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்க வண்டி தான். வண்டி நல்லா இருக்கும், சேம் மல்டி ஜெட் இன்ஜின் தான். 2009 மாடல், 3 ஓனர், ஒரு 90,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அட்டகாசமான ஒரு வண்டியா இருக்கு, சொல்லுங்கண்ணே இதை பத்தி. ஆமாண்ணே, அட்டகாசமான வண்டி தான். 2014 மாடல் ரிட்ஸ்ண்ணே, டீசல் வண்டி, ZDI ஆப்ஷன், டாப் மாடல். ஆமாம், ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும். மியூசிக், ஆடியோ, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்துடும். வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்குண்ணே. 14 மாடல், சிங்கிள் ஓனர், லோக்கல் நம்பர் தான், கும்பகோணம் நம்பர். வண்டியில் 4 டயருமே பிராண்ட் நியூ தான். இன்சூரன்ஸ் 1 இயர் லைவ்ல இருக்குது, ஐடி வேல்யூட இருக்குது. 3,25,000 கோட் பண்ணுறோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாண்ணே. வண்டி சூப்பராக இருக்கும். 2014 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. 22, 23 ஈஸியாக எதிர்பார்க்கலாம். வண்டி எடுத்தால் ஒரு சிங்கிள் ரூபி செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, 4 டயருமே பிராண்ட் நியூ தான். இது ஆல்மோஸ்ட் எல்லாமே டாப் மாடல் தான், உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, பார்த்தாலே தெரியும். ஆமாம், ZDங்கிறது டாப் மாடல். வண்டி நல்லா இருக்குண்ணே.
கோட் பண்ற பிரைஸ் 325 கோட் பண்றோம். ம். நேர்ல வாங்க கம்மி பண்ணி கொடுக்கலாம். இது ஃபினான்ஸ் ஆகுமாண்ணே? கண்டிப்பா பண்ணிக்கலாண்ணே. 2000 லோன் பண்ணி தரலாண்ணே. ஓகே. அப்போ ஒரு ரூபா எவ்வளோ கட்டிங்க? 3,25,000 கோட் பண்றேன். 3,25 கோட் பண்றேன். 2000 லோன் பண்ணி கொடுக்குறேன் அந்த வண்டிக்கு. ஓகே. ஒரு சில வண்டி ஏன்னா 2013 ஸ்டாப் பண்ணிட்டான் ப்ரொடக்ஷன். ரேரா தான் விட்டான் 14ல ZDI மட்டும் தான் விட்டான். அதுக்கப்புறம் போச்சுன்னா எல்லாம் அந்த டீ போர்ட் வண்டி தான் நிறைய விட்டானுங்க. பார்த்துருப்பீங்க. 16 ரேஞ்ச் மைலேஜ் ரேஞ்ச் கிடைக்கணும். மைலேஜ் நல்லா இருக்கும். சின்ன காரா இருக்குன்னா இந்த கார் கண்டிப்பா சூப்பர் ஆப்ஷன். ஓகே. லோக்கல் நம்பர் தான். ரொம்ப நன்றிண்ணே. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வண்டிங்களாம் இறக்கியிருக்கோம். நேரில் வந்து பாருங்க கஸ்டமர்ஸு. முடிஞ்ச அளவுக்கு வேலை வெட்டி இல்லாமல் தான் இருக்கும். சின்ன சின்ன லோ பட்ஜெட்டில் சின்ன சின்ன வேலைகள் இருக்க தான் செய்யும். அது எதுவுமே பண்ண முடியும். டேஸ்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம். வாங்க, முடிஞ்ச அளவுக்கு எங்களால் நாங்கள் பார்த்து எடுத்து கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வண்டி பார்க்க தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு வந்து எடுங்க. டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க, எல்லாமே பார்த்துட்டு எடுங்க. அவைலபிளா இருக்க காசு கேட்லாக் லிஸ்ட் இருக்கா? கண்டிப்பாண்ணே. ஆமாம், எங்களுக்கு மெசேஜ் பண்ணாலே போதும். நம்பர் உங்களுக்கு நான் கீழே போட சொல்கிறேன். ஏன் இந்த நம்பராண்ணா? இந்த நம்பரும் போடுங்க. இன்னொரு நம்பர் இருக்கு, என் நம்பரும் கொடுக்குறேன். ஓகே, அந்த நம்பரை போட்டு. ஆமாம், போடுங்க. மெசேஜ் வரும் உங்களுக்கு. கேட்லாக் ஆட்டோமேட்டிக்காக வியூ ஆகும். ஓகே, மெசேஜ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கேட்லாக் வரும். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இங்கே இந்த வீடியோஸில் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன கார் பிடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணிடுங்க. இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.